ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ நம்ம போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதோட நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த உண்டியல் பற்றின வீடியோ போட்டிருந்ததில் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, இதில் வந்து மணி சேவ் பண்ணுறீங்களா அப்படின்றது மாதிரி. அதோட நிறைய டவுட்டுமே கேட்டிருந்தீங்க, இது வந்து ரீயூசபிளா அப்படின்றது மாதிரி. இது வந்து ரீயூசபிள் தான். இதில் பார்த்தோம்னா மொத்த இந்த கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து 240 டேஸில் வந்து நம்மளால் ஃபிட் பண்ண முடியும். இதில் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு 2 நாளுக்கான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து டிக் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 நாளுக்கான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதை சேவ் பண்ணணும், மணி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான், என் அளவுக்கு கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்காவது பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலையாவது எனக்கு வந்து இது ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் பண்ணுவாங்க அப்படின்றது மாதிரி ஒரு நம்பிக்கை. அதோடு பார்த்தோன்னா இதில் வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், அந்த பேங்க்கு சம்மந்தப்பட்ட நகையெல்லாம் வந்து அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ பழைய பில்லு வந்து கேட்குறாங்க, இந்த நகை நம்மளுடைய தானா அப்படின்றதுக்கான அந்த டீட்டெயில் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதில் அந்த வீடியோலவே சொல்லியிருப்பேன். நான் வந்து வாங்கின நகைக்கான இந்த பில்லெல்லாம் இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காட்டுங்க அப்படின்றது மாதிரி ஒரு சிலர் மட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா 2008 இருந்து அதிகபட்சம் வந்து ஒரு 2015 வரைக்கும் நான் வாங்கின நகைக்கான பில் வந்து இது உங்களுக்கு தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வாங்கினதுமே வச்சுருக்கிறேன். இது வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டணுமா அப்படின்றது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நீங்கள்லாம் கேட்டதுனால எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதில் உள்ள கிராம் ரேட்டெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ, இப்போ இப்படி விற்கக்கூடாதா அப்படின்றது மாதிரி ரொம்ப ஒரு ஆசையாகவும் இருந்தது. இது பற்றின டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்.